வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மேகமாய் வந்து போகிறேன் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உன்னை திருத்தவே முடியாதடி என்று சிடுசிடுத்து கொண்டே தனது பைக்கை நிறுத்தியிருந்த இடம் நோக்கி குரு நடக்க, வெண்பாவும் அவன் பின்னாலேயே வேக வேகமாக நடந்தாள். ஐயோ, மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சே இவன என மனதால் குருவை அர்ச்சித்தபடியே சுகீர்த்தனும் பின்னால் சென்றான். சுகி, பைக்ல ஏறு என்றவன் தானும் ஏறி வண்டியை ஸ்டார்ட் செய்தான். சுகீர்த்தனும் ஒன்றும் பேசாமல் பைக்கில் ஏறி அமர்ந்தான். அவன் எதிர்பாராத நேரம் சட்டென பைக் சாவியை இழுத்தெடுத்தாள் வெண்பா. தன் கைகளை பின்னால் கட்டிய வண்ணம் புன்னகைக்க அவளை முறைத்தவன், விளையாடாம கீய கொடு என சீர, சுகீர்த்தனோ தலையில் கை வைத்த வண்ணம் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்க்கலானான். அவன் கேட்டதும் கொடுத்தால் அது வெண்பாவே இல்லையே. முடியாது என தலையை ஆட்டி வைக்க அவனது கோபம் எல்லையை கடந்தது. டோன்ட் பிளே வித் மீ, கீய கொடு என கத்த சுற்றி இருந்தவர்கள் ஒரு நிமிடம் நின்று அவர்களையே திரும்பி பார்ப்பதை உணர்ந்தவன் சற்று குரலை தாழ்த்தி, உன் கிறுக்குத்தனத்துக்கு அளவே இல்லையா? காலேஜில் தான் என் மானத்தை வாங்குறேன்னு பார்த்தா இப்ப வெளியில என் ஆரம்பிச்சிட்டியா? நான் இங்க இருக்கேன்னு உனக்கு யார் சொன்னது என அடிக்குரலில் சீர, அவளது அமைதியே இது சுகியின் வேலை என காட்டிக் கொடுத்தது. தீர தீரவென விழித்து கொண்டிருந்த தன் நண்பனை திரும்பி பார்த்தவன் அவனை ஏகத்துக்கு முறைத்து வைத்தான். எப்ப பாரு இந்த பொண்ணு என்னையே கோத்து விடுறாளே என்று எண்ணியவன் தன் நண்பனின் தாறுமாறான திட்டுக்களை வாங்கி கொண்டு அமைதியாயிருந்தான். ஏன் குரு சுக்குண்ணாவை திட்டுற? நான் தான் அண்ணாவை தொல்லை செஞ்சு கேட்டேன். நீ உன்னோட நம்பர் கொடுத்திருந்தா நான் ஏன் அவரை தொந்தரவு பண்ண போறேன்? உன் நம்பர் தான் தரமாட்டேங்கிற. ஆ என ஒரு நெடிய பெருமூச்செறிய அவளது செய்கை அவனது பொறுமையை ரொம்பவே சோதித்தது. நீ உன் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்க, மரியாதையா கீய கொடுத்துடு, இல்லனா நடக்கிறதே வேற என மீண்டும் கடுப்புடன் மொழிய அவனை நோக்கி அழகான புன்னகையை சிந்தியவள் அவன் அருகில் வந்து, அப்படின்னா நீ நான் நீ என்ன நான் உன்ன நீ என்ன ஒரே ஒரு தடவை பேரை சொல்லி கூப்பிடு பார்க்கலாம் என்று அவள் சொன்ன தோரணையில் சுகி சத்தமாக சிரித்து விட்டான். திரும்பி அவனை முறைக்க கடினப்பட்டு சிரிப்பை கட்டுப்படுத்த முயன்றான். முடியாது என்று அவன் கோபமாய் மறுக்க, அப்ப கீய கொடுக்க மாட்டேனே என கூலாக சொன்னவளை நோக்கி, வெண்பா போதுமா, இப்ப கீய கொடு என்றவன் அவள் கையில் இருந்த சாவியை பறித்து எடுத்து வண்டியை கிளப்பினான். கல்லூரி சென்று 9 மாதங்களாகியும் இதுவரை ஒரு நாள் கூட குரு அவளது பெயரை கூறியதே இல்லை. தன் மனம் கவர்ந்தவன் முதல் முறையாக தன் பெயரை உச்சரித்த நொடி முதல் சிறகின்றி ஆகாயத்தில் பறப்பதைப் போல் உணர்ந்தாள் வெண்பா. நீர் சலசலத்து ஓடும் நதிக்கரையில் பொன்னிறமான பூக்கள் பூத்து குலுங்கும் மரத்தடியில் பெண் ஓவியமாய் கையில் ஒரு மலர் கொத்துடன் நின்றிருந்தாள் வெண்பா. மாமருதம் அவளது தாழம்பூ மேனி தொட்டு தழுவியது. அவளது நீண்ட சுருள் சுருள் கூந்தலை அப்படியே காற்றில் அசைந்தாடியபடி இருக்க, இளம் பச்சை நிற சில்க் புடவையில் தந்த சிற்பமாய் நின்றிருந்தவளின் பின்னால் வந்து நின்ற குரு, வெண்பா என்று கிசுகிசுத்த குரலில் அழைத்தான். மறுகணம் திரும்பி மலர் கொடியாய் இவனது மார்பில் சாய்ந்து விட்டாள். இதற்காகவே தவம் கிடந்தவளைப் போல வேகமாய் அவளை இறுகத் தழுவியவன் சிறிது நேரத்தில் தன்னிலிருந்தும் விலக்கி அவள் விழிகளை நேருக்கு நேராக நோக்கி, ஐ லவ் யூ வெண்பா என முதல் தடவையாக தன் காதலை வெளிப்படுத்துகிறான் குரு பிரகாஷ். அவன் பார்வை வீச்சை இதற்கு மேலும் தாங்க மாட்டாமல் நாணி தலை குனிய அவளது கன்னங்கள் அந்தி வண்ணமாய் வெட்கத்தால் சிவந்து போகின்றன. ஆசையுடன் தனது தளிர்கரங்களை அவனது கழுத்தில் மாலையாக்கி மார்பில் முகம் புதைத்தாள் அவள். அந்நேரம் சுகீர் தனது போன் அலாரம் அடிக்க சட்டென்று கனவு கலைந்து விழித்தெழுந்தான் குரு. அதிகாலை 5 மணி. நடந்ததெல்லாம் கனவா, நிஜமில்லையா? மனதில் ஏக்கம் பிறந்தது. என்ன இது, வைராகியமாய் மனதில் எடுத்துக்கொண்டுதானே தூங்கினேன், பின்பு எப்படி இப்படி ஒரு கனவு வந்தது
என்னதான் உறுதி பூண்டாலும் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருப்பதால்தான் கனவாய் பரிணமித்து விட்டதோ? அதிகாலையில் கண்ட கனவு பலிக்கும் என்பார்களே, இந்த கனவு பலித்தால்? உள் மனம் தவித்ததும் குருவுக்கோ திக்கென்றிருந்தது. இது வெறும் கனவுதான். இதை நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளக்கூடாது. என்ன, அவள் தினமும் செய்யும் காதல் தொல்லைகளை இந்த 3 மாதத்திற்கு பொறுத்து கொள்ள வேண்டும். இன்னும் 3 மாதங்களில் படிப்பு முடிந்துவிடும். அதன் பிறகு நான் என் வேலையை பார்த்து கொண்டு போய் விடுவேன். அதன் பிறகு அவள் எங்கே என்னை காண்பது? சில நாட்களில் என்னை மறந்து விடுவாள். இது அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் இன கவர்ச்சிதான் என கூறி தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டவன் அங்கே புரண்டு படுத்து கொண்டிருந்த சுகீர்த்தனையும் அடித்து எழுப்பிவிட்டு அன்றைய நாளை துவக்கினான். தன் வண்டியை பார்க் செய்துவிட்டு நண்பனோடு பல்கலைக்கழக வளாகத்தினுள் நுழைந்தான் குரு. தினமும் அவன் வருவதற்கு முன்பாகவே வந்து நின்று அவனை கடுப்பேற்றும் வெண்பாவை இன்று காணவில்லை. தாமாகவே அவன் விழிகள் சுழன்று அவளை தேட அதை சரியாக கண்டு கொண்ட சுகி, யார மச்சான் தேடுற என கேட்க, நண்பன் தான் தேடுவதை கண்டு கொண்டானே என்பது ஒரு புறம் இருக்க, என்ன பதில் சொல்வது என புரியாமல் தடுமாறினான். அவனது தடுமாற்றத்தை புரிந்து கொண்டவன் தனக்குள் சிரித்த வண்ணம், என்னடா இன்னைக்கு அந்த மேகி மண்டையை காணோம்? தினமும் நமக்கு முன்னாடியே வந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவாளே, ஒரு நாள் கூட காலேஜ் கட் பண்ண மாட்டாளே, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாளோ என்னவோ என பலத்த யோசனையுடன் தன் தாடியை அழித்த வண்ணம் சுற்றும் ஆராய்ந்து கொண்டே நடந்தான் சுகீர்த்தன். அவன் உள்ளம் அதே கேள்விதான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் தன் நண்பன் தோளில் கையிட்டவாறு நடந்து கொண்டே, அப்பாடா இன்னைக்கு ஒரு நாளாவது அந்த பிசாசுகிட்ட இருந்து தப்பிச்சனே, இல்லைன்னா காலையிலேயே வந்து என்ன உயிர் எடுத்துக்கிட்டு இருப்பா என கூறிக்கொண்டிருந்தவனது தோளை அழுந்த பற்றி, குரு என அழைக்க, என்னடா என்றவாறு அவன் பக்கம் திரும்பினான். அவன் தோள் மேல் இருந்த தன் கையின் அழுத்தத்தை மேலும் அதிகரித்தவாறே அவனை அந்த பக்கம் பார்க்குமாறு குருவின் பக்கம் திரும்பாமலே கூற, பார்த்தவனுக்கு அவன் அங்கே கண்ட காட்சியில் அதிர்ச்சி ஒரு புறம் இருக்க கோபமும் அவனை சூழ்ந்து கொண்டது. அந்த பெரிய மரத்தின் நிழலில் மர பெஞ்ச் ஒன்றில் வெண்பாவும் குருவின் வகுப்பை சேர்ந்த சிவாவும் ஏதோ சிரித்து பேசிய வண்ணம் அமர்ந்திருப்பதை பார்த்தவனுக்கு கை முஷ்டி இறுகி இதயம் தாறுமாறாக துடிக்க உஷ்ண பார்வையுடன் நின்றிருந்தான் குரு. குருவின் முகமாற்றத்தை வைத்தே குருவின் மனநிலையை கணித்தவன், அந்த மேகி மண்ட சிவா கூட என்னடா செய்யறா பாரு, அவளும் இருக்கிற பல்லு பூராத்தையும் வெளியில தெரியற மாதிரி கெக்க பெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கா, அவளை கூப்பிட்டு மண்டையில 2 கொட்டினாதான் அவளுக்கு புரியும் என்றவன் குருவின் பக்கம் திரும்பி பார்க்க, அவனோ இருவரையும் வெறித்து பார்த்த வண்ணம் அப்படியே நின்றான். இதற்கு மேல் சும்மா இருந்தால் ஆபத்து என்று எண்ணியவன், ஏய் மேகி மண்ட என சத்தமிட, அப்போதுதான் குருவும் சுகீர்த்தனும் அங்கு நிற்பதைக் கண்டு முகம் பூவாய் மலர, என்ன சுக்குண்ணா என கூச்சலிட்டு கேட்ட வண்ணம் சிவாவின் பக்கம் திரும்பி, நாம அப்புறம் மீட் பண்ணலாம் என்றவள் அவனது பதிலையும் எதிர்பாராது ஓட, சிவாவுக்கோ குருவை கண்டதும் தன்னை மதிக்காமல் ஓடும் அவளை பார்க்க உள்ளே பற்றி கொண்டு வந்தது. வேக வேகமாக ஓடி வந்தவள் சுகீர்த்தனை நோக்கி, என்னண்ணா என்னை தேடி இங்கேயே வந்துட்டீங்களா என்று கூறிக்கொண்டே ஓரக்கண்ணால் குருவை பார்க்க, அவனோ இறுகிய முகத்துடன் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். அவனது இந்த முகபாவனை அவளுக்கு புதிதாய் தோன்றியது. என்னம்மா அவங்கூடெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க என்று கோபமாக வினவ, அதுவா அண்ணா, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க ஃபேர்வெல் வருது இல்லையா, அதை பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு சிவா அண்ணா கூப்பிட்டாரு என்றவள் நிறுத்தி, நோ நோ சிவா கூப்பிட்டா என்று கூறிக்கொண்டே போக ஒரு கணம் குருவின் பார்வை அவள் முகத்தில் கூர்மையாய் படிந்து விலகியது. இதனால் வரை தன்னை மட்டுமே ஒருமையில் அழைத்து கொண்டிருந்தவள் இன்று அந்த சிவாவை அவ்வாறு அழைத்ததில் அவனது கோபம் 2 மடங்கானது. சிவாவை முதலில் அண்ணா என்று கூறிவிட்டு மீண்டும் திருத்தி ஒருமைக்கு தாவிய வெண்பாவின் பொல்லாத கோபம் வரவே வெகு சிரமத்துடன் அவள் முன் நின்று கொண்டிருந்தான். என்னது சிவாவா? குருவை தவிர மற்ற எல்லாரையும் அண்ணான்னு தானே சொல்வ, அவனும் உனக்கு சீனியர் தானே என இடுப்பில் கை வைத்த வண்ணம் அவளிடம் கேட்க, நான் சிவா அண்ணா தான் சொன்னேன், அவன்தான் இனி என்னை அப்படி கூப்பிடக்கூடாது, குருவை மட்டும்தானே பேர் சொல்லி அழைப்பியா, இப்ப நாம ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னையும் பேர் சொல்லியே கூப்பிடுன்னு சொல்லிட்டான்,
அதான் அப்படி. ஈவ்னிங் காலேஜ் முடிஞ்சதும் வெயிட் பண்ண சொன்னான். இன்னும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ண இருக்குன்னு என அவள் விளக்கம் அளிக்க, குருவுக்கும் குருவுக்கும் சுகீர்த்தனுக்கும் புரிந்துவிட்டது. இது ஏதோ சிவாவின் குள்ளநெறி திட்டம் என்று. அதுக்காக ஏம்மா அவங்கூட என்று சுகி பேச்சை தொடரவே, அதற்கு மேலும் பொறுக்க மாட்டாதவனாய் சுகீர்த்தனை நோக்கி, அதான் உங்க தொங்கச்சி சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ சிவா அண்ணா இல்லையாமே, அந்த பொறுக்கி சிவா தான் இவங்க ஃப்ரெண்ட், இவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான்ல, நீ விடு சுகி, அவங்களுக்கு லேட் ஆகும், அந்த சிவாவையே போய் பார்த்துக்கட்டும், நமக்கென்ன என்றவன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அதற்கு மேலும் நிற்காமல் அவ்விடம் விட்டு ஏக எட்டுக்களுடன் நடந்தவன் வழியில் ஓரமாக கிடந்த குப்பை தொட்டியை பலங்கொண்டவரை உதைத்துவிட்டு போனான். குருவின் செய்கையில் சுகீர்த்தன் மௌனமாக சிரிக்க, ஏதேதோ பேசிவிட்டு வேகமாக செல்லும் அவனையே வித்தியாசமாக நோக்கிக் கொண்டிருந்தாள் வெண்பா. அண்ணா, குருவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு எதுவுமே புரியலையேண்ணா என தன் தலையை சொரிந்த வண்ணம் சுகியை பார்க்க, ஆமா, இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது என்ற மனதால் எண்ணிக்கொண்டே அவள் பக்கம் திரும்பி, உனக்குத்தான் தெரியும்ல, சிவாவுக்கும் குருவுக்கும் ஆகாதுன்னு, நீ அவங்கூடயே பேசிட்டு வந்துட்டு இருக்க, அதான் கோபம் அவனுக்கு. ஏமா நீ அந்த பொறுக்கி கூடலாம் பேசுற என நிதானமாக கேட்டான். அதான் சொன்னனே அண்ணா, அப்போ அவங்க கூட பேசினதால தான் குரு என் மேல கோபமா போறானா என பரிதாபமாய் வினவ, அவளது முகபாவனையில் அவனுக்கு பக் என்ற சிரிப்பு மூண்டது. ஆமா, அதேதான் என அவன் கூற, அப்போ இனி சிவா கூட பேச்சு வச்சுக்க கூடாது என பதிலுக்கு கூறிவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தாள். மாலையில் கல்லூரி முடிந்ததும் வீடு செல்வதற்காக பஸ் நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்தாள் வெண்பா. அந்நேரம் பைக்கில் அவ்விடம் வந்த சிவா அவள் முன்னே நிறுத்தி வண்டியை விட்டு இறங்காமல் அவளை பார்த்தவன், ஏன் வெண்பா, நீ வெயிட் பண்ணல, நான் தான் உன்னை வெயிட் பண்ண சொன்னனே என அவளிடம் கேட்க, திடீரென போய் கூற தெரியாமல் மலங்க மலங்க விழித்தாள். அது அது நம்ம ப்ரொஃபசர் மேகலா மேம் ஒரு புக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்கள பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல இங்கிருந்தா வீட்டுக்கு போக லேட் ஆயிடும், அதான் என்று இழுவையாக தட்டு தடுமாறி ஒரு பொய்யை வரவழைத்து கூறி முடித்தாள். ஆ, ஓகே, வண்டியில ஏறு, நான் உன்னை டிராப் பண்றேன் என்று சாதாரணமாக அவளை அழைக்க, இவன் என்ன லூசா என்பதைப் போல் பார்த்து வைக்க அவள் முகத்தை கூர்மையாக ஆராய்ந்தவன், அந்த வீணா போன குருவும் அவன் கூட சுத்திட்டு இருக்குமே வாலில்லாத குரங்கு சுகியும் உனக்கு என் கூட பேச வேணாம்னு ஏதாவது சொன்னாங்களா என்று அவளிடம் கோபமாக வினவினான். என் குரு உனக்கு வீணா போனவனா, நீதாண்டா வீணா போன முண்டம் என்ற மனதால் சிவாவை அர்ச்சித்து கொண்டிருக்க, யாருக்கு யாரும் எதுவுமே சொல்லித்தர தேவையில்லை, சும்மா யோசிக்க அவங்களுக்குன்னு மூளை இருக்கு, அது மூளைன்னு ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று புத்தலாய் கூறிக்கொண்டே குரு தன் பைக்கை அவனது முன்னால் நிறுத்தி அவளை பார்க்காமலே, வெண்பா வண்டியில ஏறு என்று கூற, தான் கேட்பது நிஜம்தானா என்பது போல் விழி அகல அவனையே உற்று பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். அவள் வண்டியில் இன்னும் ஏறாமல் இருப்பதை பார்த்தவன், வெண்பா வண்டியில ஏறுன்னு சொன்ன என்று சற்று குரலை உயர்த்தி அதட்டும் குரலில் கூறிய அடுத்த நொடியே ஓடி சென்று அவன் பின்னால் ஏறி அமர்ந்து கொள்ள வண்டியை கிளப்பினான் குரு. ஜோடியாக செல்லும் அவர்களையே எரிக்கும் பார்வையுடன் வெறித்து நோக்கிக் கொண்டிருந்தான் சிவா. வளைவுகள் கொண்ட பாதையில் குருவின் பைக் சற்று வேகமாக பயணித்தது. இத்தனை நெருக்கமாக தன்னவனுடனான பைக் பயணம் அவளுக்கு ஏதோ கனவுலகத்தில் மிதப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. பளிரிட்ட புன்னகை முகத்துடன் அவன் பின்னே அமர்ந்திருந்தவளுக்கு அந்நேரம் குருவை சீண்டும் எண்ணம் உதிக்க அவனை சற்று நெருங்கி அமர்ந்து அவன் இடுப்பை கிள்ளினாள். அவளது தொடுகை அவனை மின்சாரமாய் தாக்கியது. ஒரு கணம் துள்ளி எழுந்து அமர்ந்தவன் வண்டியை ஓரமாக நிறுத்தினான். ஏய், சும்மா வரமாட்டியா? இப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்த 2 பேரும் பரலோகம்தான் போய் சேரணும். ஒழுங்கா வரதா இருந்தா என் கூட வா, இல்லைன்னா இங்கேயே உன்னை இறக்கி விட்டுடுறேன் என சிடுசிடுக்க, ஓகே ஓகே, இனி ஒன்னும் பண்ண மாட்டேன், இப்ப போகலாமா என்று கூற அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வண்டியை கிளப்பினான். வெண்பாவின் சித்தி வீட்டுக்கு செல்வதற்கான வழியை கூட இவள் கூற வேண்டிய தேவையே இல்லாமல் அவனது வண்டி சரியான பாதையில் சென்றது.
ஒரு கணம் குருவை ஆச்சரியமாக பார்த்தாலும் இவள் எதையாவது கேட்கப் போய் அவன் கோபம் கொண்டு விடக்கூடாது என அமைதியாகவே வந்தாள். அந்த தெருமுனையில் வண்டியை நிறுத்தியவன் அவளை அங்கே இறங்குமாறு சைகை காட்ட, இங்கே ஏன் என புரியாமல் எதுவும் கூறாது இறங்கினாள். அவள் இறங்கியதும், உன் வீடு அங்கதானே இருக்கு, இந்த கொஞ்ச தூரத்தை நடந்தே போ என்று கூறிக்கொண்டே பைக்கை ஸ்டார்ட் செய்ய அவனை கூர்ந்து நோக்கி, ஏன் குரு இவ்வளவு தூரம் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வராம போறீங்க என்று அவனிடம் கேட்டாள். ஏன் அங்கேயும் வந்து என்னத்தான் லவ் பண்றேன்னு என் மானத்தை வாங்கவா, பேசாம வீடு போய் சேரு என எரிச்சல் குரலிலேயே பதிலளித்தான். வாவ் சூப்பர் ஐடியா குரு, எங்க சித்திக்கு எப்படியும் உன்னை பார்த்ததுமே பிடிக்கும், அப்புறம் அவங்களே எங்க அம்மா கிட்ட பேசி நம்ம லவ் மேட்டரை ஓகே செஞ்சிடுவாங்க, வா குரு என குதூகலமான குரலுடன் அவன் கையை பிடித்து இழுக்க, அவள் செய்கையில் அதிர்ந்தவன் சுற்றமுற்றம் பார்த்துவிட்டு கைகளை உதறிவிட்டான். லூசா வெண்பா நீ, இப்படி செய்யறத யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, மரியாதையா முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று கடிந்தவன் அதற்கு மேலும் தாமதிக்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான். பைக்கை ஓட்டி செல்லும் குருவையே நோக்கிக் கொண்டிருந்தவளின் இதழ்கள் மலர்ந்தே இருந்தன. மறுநாள் காலை எழுந்ததும் கல்லூரி செல்ல தயாரானவள் கவின் வரும் வரை போனை குடைந்த வண்ணம் ஹாலில் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பிடித்த ஏலக்காய் காஃபியை அவளிடம் கொடுத்துவிட்டு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டார் இளமதி. குட்டிமா, அடுத்த மாசம் லீவுக்கு உன்னோட இந்திரா அக்கா பசங்க கூட வரேன்னு சொல்லி இருக்காங்க. என்னது, இந்திரா சித்தியா என்று ஒரு நொடி திகைத்து விழித்தாலும் மறுநொடியே அடுத்த மாசம்தானே என எண்ணியவள் ஒரு பெருமூச்சுடன் கவினையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள். வெண்பாவின் அன்னை இலக்கியாவின் தங்கைகளே இந்திரா, இளமதி. இந்திரா பொலன்னறுவை பிரதேசத்தில் தனது 2 பிள்ளைகள் மற்றும் கணவருடன் வசித்து வருகிறார். இந்திரா என்றாலே எப்போதும் வெண்பாவுக்கு சிறு உதறல் எடுக்கும். இளமதியைப் போல் அல்ல, இவர் கொஞ்சம் கண்டிப்பானவர். அவர் இருந்தால் இப்போது இருப்பது போல் அவளால் சுதந்திரமாக இருக்க முடியாது. அதற்கு பயந்தே அதிகமாக பொலன்னறுவைக்கு போவதில்லை. கல்லூரி வளாகத்தில் நுழைந்தவள், நேற்று இல்லாத மாற்றம் என்னது என்ற பாடலை ஹம் செய்து கொண்டே துள்ளல் நடையுடன் சென்று கொண்டிருக்க, திடீரென கால் இடறி விழ அவளை விழ விடாமல் கையை பிடித்திழுத்தான் சிவா. சிவா தன் கையை பற்றி இழுப்பதை உணர்ந்தவள் தீ சுட்டதைப் போல கையை உதற முயல அவன் பிடியை மேலும் இறுக்கினான். சற்று முன் அவள் விழ நேர்ந்ததை எண்ணி பார்த்தவளுக்கு வேண்டுமென்றே அவன் கால்களை தட்டி விழ செய்தது. அப்போதுதான் அவளது 7ஆம் அறிவுக்கு எட்டவே கைகளை உருவிக்கொள்ள முயன்றவாறே, சிவா கையை விடு என அவனுக்கு மட்டுமே கேட்கும் குரலில் அழுத்தமாக கூறினாள். மேலும் அழுத்தத்தை அதிகரித்தவன் அவளை நோக்கி, ஓ அப்படியா, அந்த குருவோட கையை நீ பிடிக்கும்போது உனக்கு இனிச்சதில்ல, இப்ப நான் பிடிச்சா மட்டும் எதுக்கு சும்மா சீன் போடுற என பதிலுக்கு அவனும் கடுப்பாய் வினவினான். என்ன, நேத்து அவனது கையை பிடித்ததை இவன் பார்த்தானாமா? அப்படி என்றால் இவன் எங்களை பின் தொடர்ந்திருக்கிறான். அவன் முகத்தை ஆராய்ந்தவள் தன் மறு கையின் நாட்காட்டி விரலை அவன் முகத்துக்கு நேரே நீட்டி, அப்படின்னா நீ எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கல்ல என கேள்வியாய் வினவ நக்கலாய் சிரித்தான். ஆமா, நான் அவ்வளவு சொல்லியும் என் கூட வராம அவன் கூப்பிட்டதும் இழிச்சுக்கிட்டே போயிட்டுல்ல என்று நிறுத்தி மீண்டும் தொடர்ந்து, இப்ப சொல்றேன், இதோட அவன் பின்னாடி சுத்துறத விட்டுடு, இனி நீ என்னத்தான் லவ் பண்ணணும் என்றவன் அவன் பற்றி இருந்த கையின் மேல் வேண்டுமென்றே அழுத்தத்தை கூட்டினான். அவன் அழுந்த பற்றி இருப்பது வலித்தாலும் கோபத்தில் சிவந்து போனவள், உன்ன மாதிரி பொம்பளை பொறுக்கிய நான் லவ் பண்ணணுமா, உங்க அப்பா மினிஸ்டர்னா பெரிய இவனா நீ என கோபமாக அதே சமயம் அலட்சியம் நிறைந்த குரலில் கூற அவனது கோபம் பன்மடங்கானது. அவளது கையை உடைத்து விடுவது போல் பிடிக்க வலியில் கத்தியவாறே, உதவிக்கு யாராவது வருவார்களா என சுற்றியும் நோட்டம் விட சற்று தொலைவில் குருவும் சுகீர்த்தனும் இவர்களை நோக்கி ஓடி வருவது தெரிந்தது. புயல் வேகத்தில் அவள் அருகில் வந்தவன் அவளது கையை பற்றி இருந்த சிவாவின் கையை பிடித்து இழுத்து முறுக்கியவன் அப்படியே அவன் முகத்துக்கு ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவன் அடித்ததால் சிவாவின் முன் கடவாய் பல் உடைந்து குபு குபுவென ரத்தம் வழிய முகத்தை கையால் தாங்கிய வண்ணம் 2ஆக மடிந்து அமர்ந்தான். மேலும் அடிக்க முன்னேறியவனை பிடித்து தடுத்தான் சுகீர்த்தன்.
அதற்குள் கூட்டம் கூடியிருந்தது. ஒருவாறு குருவை அமைதிப்படுத்திவிட்டு சுற்றியிருந்த கூட்டத்தையும் அனுப்பி வைத்தான். அவன் பற்றிய இடம் கன்றி சிவந்திருக்க அதை அழுந்த தேய்த்தவாறு நின்றவளது கண்கள் வலியில் கலங்கியிருந்தன. என்னாச்சு? சைகையால் சுகீர்த்தன் அவளிடம் வினவ, கீழே விழுந்திருந்த சிவாவை காட்டி சகியின் மூலம் நடந்ததை விளக்கினாள் வெண்பா. தன் தலையை அழுந்த கோதி தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் கீழே கிடந்த சிவாவை நோக்கி, சிவா, இந்த மாதிரி நடக்கிறது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இதுக்கப்புறம் வெண்பாவை தொந்தரவு செய்தேன்னு வச்சுக்க, அடுத்த அடி இதை விட பலமா இருக்கும், மைண்ட் இட் என கர்ஜித்தவன் அந்நேரம் தகிக்கும் தணலாய் எரிந்து கொண்டிருந்தான். அதே கோபத்துடன் அவளை திரும்பி பார்க்க, அந்த அனல் பார்வையை சந்திக்க தைரியமற்று தலை கவிழ்ந்து நின்றிருந்தவளிடம், இப்ப சந்தோஷமா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலை செஞ்சு சும்மா வம்ப விலை கொடுத்து வாங்காத. உனக்கும் இதுதான் லாஸ்ட் வார்னிங். லவ்வு கிவ்வுன்னு வந்த நடக்கிறதே வேற என கடுமையான குரலில் எச்சரித்து சென்றான். அந்த சம்பவத்தின் பின் 3 தினங்களாக குருவையும் சுகீர்த்தனையும் காணவே இல்லை. அவர்களது சக தோழர்களிடம் வினவிய போது கூட தெரியாது என்ற பதில் கிடைத்தது. அந்த 3 நாட்களும் அவனை பாராமல் ஏதோ ஒன்றை இழந்ததைப் போல் உணர்ந்தாள் வெண்பா. சுகீர்த்தனது போனும் அணைத்து வைக்கப்பட்டிருக்க ஒன்றும் புரியாமல் குழம்பி போனாள். அன்று அவளை எச்சரித்து சென்ற பின் இனி தன்னை பார்க்கவே கூடாது என இங்கிருந்து போய்விட்டானா என பலவாறு யோசனையில் ஆழ்ந்திருந்த வேளை அவளது செல்போன் அலறியது. திரையில் சுக்கு அண்ணா என்ற பெயரை பார்த்ததும் மறுநொடி, ஹலோ அண்ணா, குருவுக்கு என்னாச்சு? ஏன் காலேஜுக்கே வரல? நான் உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது? உங்க போன் ஒர்க் ஆகல, ஏன்னா என அவன் பேச துவங்கும் முன்னரே கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனாள். வெண்பா, லிசன், கொஞ்சம் சொல்றது கேளு. நீ அவனை காணாம டென்ஷனா இருப்பேன்னு தான் உனக்கு கால் பண்ண. அதுக்காக இங்க வந்துடாதம்மா என்றவன் அன்று தொடர்ந்து குருவுக்கு என்ன நேர்ந்தது என்பதை கூற அவள் அதிர்ந்து போனாள். அண்ணா, என்ன சொன்னீங்க என தன் பதற்றத்தை மறைக்க முயன்றவாறு வினவியவளுக்கு இது பொய்யாக இருக்கக்கூடாதா என்றிருந்தது. மீண்டும் அதே விஷயத்தை அவன் சற்று அழுத்தமான குரலில் கூற கேட்டு பிரம்மை பிடித்தவள் போல பேச்சின்றி நின்றாள் வெண்பா. வெண்பா, வெண்பா என அவன் இருமுறை அழைக்கவும் தன் உணர்வு திரும்பினாற்போல் அவள் புலன்கள் செயல் பெற்றன. நான் இப்பவே வரேன்னா என்ற கலக்கம் நிறைந்த குரலில் கூற, வேண்டாமா, இப்ப வராத என தடுத்தான் சுகீர்த்தன். ஏன்னா என மீண்டும் அதே குரலில் வினவ, சுகீர்த்தனுக்கு அவளது நிலை புரிந்தாலும் கூட தற்போது அவள் இங்கே வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அத்தோடு நில்லாது குருவிடமும் நன்றாக வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டி வரும் என வெண்பாவை வர வேண்டாம் என தடுத்து விட்டான். இக்கணமே குருவை காண வேண்டும் என்ற அவள் மனம் துடிக்க போனை அணைத்து தன் பையில் போட்டு கொண்டவள் இயந்திர ரீதியில் செயல்பட சித்தியிடம் கூட கூறத் தோன்றாது இதயம் தாறுமாறாக துடிக்க கலங்கிய விழிகளுடன் வீட்டில் இருந்து வெளியேறினாள். அவள் நேரம் அத்தருணம் வீட்டில் யாரும் இல்லாமல் போனது. 3 நாட்கள் கல்லூரி பக்கம் வரவில்லையே, இதனால் தானா? பின்னர் ஏன் யாரும் தனக்கு தெரியப்படுத்தவே இல்லை? நடந்தவற்றை சுக்கு அண்ணா கூட மறைத்து விட்டாரே என சுகீர்த்தன் மேல் இன்ஸ்டன்டாய் ஒரு கோபம் முளைத்தாலும் ஏற்பட்ட கலேபரத்தில் என்னிடம் கூறவா தோன்றியிருக்கும்? பாவம் அவர் என சுகீர்த்தன் நிலையை எண்ணி பரிதாபம் கொண்டாள். கடந்த 2 தினங்களாக தன்னை பார்த்து வித்தியாசமாக புன்னகைத்து சென்ற சிவாவின் முகம் நினைவில் வந்தது. இதற்காகத்தானா இப்படி செய்துவிட்டானே பாவி! அன்று சுகீர்த்தன் சொன்ன போதே அவள் கேட்டு நடந்திருக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக தான் செய்த செயல் இன்று விபரீதமாகிவிட்டதே. அவளால் தானே தன் குருவுக்கு இந்த நிலைமை என அவளையே நொந்து கொண்டாள். ஓட்டமும் நடையுமாக தெருமுனைக்கு வந்தவள் ஒரு ஆட்டோவை பிடித்து வைத்தியசாலைக்கு விரைந்தாள். பயமும் பதற்றமுமாக மருத்துவமனை வளாகத்தை அடைந்தவள் வரவேற்பு பெண்ணிடம் குரு இருக்கும் அறை இலக்கத்தை கேட்டுக்கொண்டு அந்த தளத்தை நோக்கி விரைந்தாள். குருவின் அறையின் முன்னே கருப்பு உடை அணிந்த இருவர் விரைப்பாய் நின்று கொண்டிருக்க அவர்கள் நின்ற தோரணை அவளுக்கு சிரிப்பை வரவழைத்தது. இவர்கள் யாராக இருக்கும் என எண்ணியவாறு அவர்களை கடந்து செல்ல எத்தனிக்க குறுக்கே கை நீட்டி தடுத்து,
சமாவென்ன மிஸ், ஓயாட எதிலிட்ட என்ன பே? சாரி, உங்களுக்கு உள்ளே போக முடியாது என்றான் விரைப்பாக. இந்த கருப்பு பூனை என்னை ஏன் குருவை பார்க்க வேணாம்னு சொல்றான் என புரியாமல் அவனை நோக்கி, எக்ஸ்கியூஸ் மீ சார், குரு மக்கே யாலுவிக் யயாவ பலன ஆவே மங் கரணா கரலா மட என்ன இட தெனவத. எக்ஸ்கியூஸ் மீ சார், குரு என் நண்பன், அவனை பார்க்கத்தான் இங்கே வந்திருக்கிறேன். தயவு செய்து தள்ளி நிற்க முடியுமா என அதிகார தொனியில் வினவ, அவன் முடியவே முடியாது என மறுத்துவிட இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. அறையின் உள்ளே குருவின் அருகே நாற்காலியில் அமர்ந்து செல்போனை குடைந்து கொண்டிருந்தவனுக்கு வெண்பாவின் குரல் கேட்க, மேகி மண்டையோட குரல் மாதிரியே இருக்கே, ஐயையோ இங்கேயும் வந்துட்டாளா என்று எண்ணியவன் சட்டென எழுந்து கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றான். அங்கே நின்ற இருவரையும் சமாதானம் செய்துவிட்டு கூட படிக்கும் நண்பி என அவளை அறிமுகம் செய்துவிட்டு உள்ளே அழைத்து போனான். அங்கிருந்த படுக்கையில் படுத்திருந்தவனின் ஒரு கையில் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டிருக்க, இடது கையின் தோள் முதல் முழங்கை வரை போடப்பட்டிருந்த கட்டே அவளை கொஞ்சம் பயமுறுத்தியது. எல்லாம் அவளால் தான் நேர்ந்தது என்ற குற்ற உணர்வு அவளை வெகுவாக தாக்க, உறங்கிக் கொண்டிருந்த குருவையே பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள். அன்று கல்லூரியில் வெண்பாவிடம் வம்பு செய்த சிவாவை அடித்து எச்சரித்துவிட்டு குரு சென்றுவிட, அவனை இதற்காக பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்ற வெறி அவனுள் தீயா எரிந்து கொண்டிருந்தது. அன்று இரவே அதற்கான சந்தர்ப்பம் கிட்டவே தன் தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தி அடியாட்களை ஏற்பாடு செய்தான். அந்நேரம் சுஹீத் தனக்குமான இரவு உணவை வாங்குவதற்காக வீட்டில் இருந்து நடந்தே வந்திருந்தான் குரு. அதுவே சிவாவிற்கும் வசதியாக இருக்க, ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த தெருவில் அவனை சரமாரியாக தாக்கினர். தன்னால் முயன்ற அளவு அவர்களுடன் சண்டையிட்ட குருவிற்கு அந்த 5 பேரை சமாளிக்க முடியாமல் போனது. சாப்பாடு வாங்க சென்ற தன் நண்பன் நீண்ட நேரம் வராமல் போகவே அவனுக்கு அழைப்பெடுக்க பதில் ஏதும் இல்லை. ஏற்கனவே குருவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதை அறிந்திருந்தவன் உடனே பைக்கில் விரைந்தான். அதன் பிறகு அங்கே கண்ட காட்சியில் ஒரு கணம் பதறியவன் மறுகணமே அவனை மருத்துவமனையில் சேர்த்தான். குரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றோடு 4 நாட்கள் ஆகியிருந்தன. ஏன் மேகி, உன்னை வர வேணாம்னு தானே சொன்ன, பின்ன ஏன் வந்த? சீக்கிரமா போ, அவன் கண் முழிச்சு பார்த்தா ஏன் உசுர வாங்கிடுவான் என கோபமாக, அதே சமயம் குருவுக்கும் கேட்காத குரலில் சொன்னான். நானே பதறி போய் வந்திருக்கேன், குருவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு. ஏன் சுப்புண்ணா நீங்க வேற என்றாள் கவலையாக. அச்சமயம் குருவுக்கும் விழிப்பு தட்டியது. மெல்ல கண்களை திறந்து பார்த்தவன் கண் முன்னே நின்றிருந்தவளை கண்டதும் பதறி போய் எழுந்தமர்ந்தான். காண்பது கனவா நனவா என்பது போல் கண்களை மீண்டும் மூடி திறக்க அவள் அவன் அருகே வந்து நின்று கொண்டு, குரு, உனக்கு இப்ப எப்படி இருக்கு? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என குரலில் சோகம் இடையோட வினவினாள். ஆ, இப்ப கொஞ்சம் ஓகே. நீ ஏன் இங்க வந்த? என்ன குரு இப்படி கேட்குற? காதலனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த காதலியால பார்க்காம இருக்க முடியும் சொல்லு? 4 நாளா காலேஜில் உன்னை காணாம எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டம் தெரியுமா என்று முகத்தை பரிதாபமாய் வைத்து கொண்டு அவனிடம் கூற, சுகீர்த்தனை ஏகத்துக்கு முறைத்து வைத்தான் குரு. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை, செய்யறதெல்லாம் அவத்திட்டெல்லாம் எனக்கா? கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை என தன் மனதால் புலம்பியவன் மறந்தும் கூட குருவின் பக்கம் திரும்பாமல் மும்முரமாக போனில் எதையோ குடைந்து கொண்டிருந்தான். அங்கிருந்த குட்டி மேஜையின் மேல் ஆரஞ்சை கண்டவள் குருவிடம் திரும்பி, குரு, உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர என அவன் பதிலையும் எதிர்பாராமல் அதை செய்ய துவங்கினாள். அவளிடம் தன்னால் இந்த நிலைமையில் வாயாட முடியாது என நன்கறிந்த குரு முகத்தை மட்டும் விரைப்பாக வைத்த வண்ணம் மௌனம் காத்தான். அவன் கோபம் எல்லாம் சுகீர்த்தனின் பக்கமே திரும்பியது. என்னடா என்ன பார்த்து முறைக்கிற? சத்தியமா இவளை இங்க வராதேன்னு தான் சொன்னதை கேட்காம இந்த மேகி மண்டை வந்துருச்சுடா என்று தன் நிலைமையை எடுத்து கூற முயல அவனை முறைத்தான் குரு. அப்போ நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு நீதான் இவளுக்கு சொல்லி இருக்க என அவன் முகத்தை கூர்ந்து கவனிக்க சுகீர்த்தனின் திருட்டு மொழியே அவனை காட்டி கொடுத்தது. அங்கே ஜாலியாக பாட்டொன்றை பாடிய வண்ணம் குருவிற்காக ஆரஞ்சு ஜூஸ் தயாரித்து கொண்டிருந்தாள் வெண்பா. அவள் பக்கம் பார்வையை திருப்ப அவள் பாடிக்கொண்டிருப்பது
இவனது கோபத்தை கிளற சுகீர்த்தனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தான். இங்க என்ன மாட்டி விட்டதும் இல்லாம இவ்வளவு ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கா. என்னமோ உயிரே போன மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு இவனை பார்க்க ஓடி வந்தா. இப்ப என்னடான்னா ஜாலியா பாட்டு. இந்த மேகி மண்டையை புரிஞ்சுக்கவே முடியலையே என்று சுகி தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டிருந்த நேரம் அவள் தயாரித்த ஜூஸை 3 கப்களில் ஊற்றி எடுத்து வந்து குருவிடம் நீட்டினாள் வெண்பா. எதுவும் பேசாமல் ஒரு கப்பை எடுத்து கொண்டவன் அவளை நோக்கி, எனக்கு 1 கப் போதும், எதுக்கு 3 கொண்டு வந்திருக்க என எரிச்சலுடன் கேட்க, ஐயோ குரு, ஒண்ணுதான் உனக்கு, நீ கேட்டாலும் மத்த 2யும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஒன்னு சுக்குண்ணாவுக்கு, மத்தது எனக்கு என்று தன் முத்து பல்வரிசையை தெரியும் வண்ணம் சிரித்து கொண்டே ஒன்றை அவனுக்கு கொடுத்துவிட்டு தானும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். என்ன மன்னி, அவன்தான் பேஷண்ட்டு, அவனுக்கு தான் அடிபட்டிருக்கு, அப்ப அவனுக்குத்தானே கொடுக்கணும் என்று அவளிடம் கூற, ஒரே உறிஞ்சில் அந்த ஆரஞ்சு ஜூஸ் முழுவதும் ஒரே சிப்பில் பருகி முடித்தவள் பெருமூச்சொன்றை வெளியிட்ட வண்ணம், அப்பாடா இப்பதான் இதமா இருக்கு என்றவள். மேலும், போங்கண்ணா, நீங்க வேற, இவனா பேஷண்ட், நீங்க என்னமோ பெருசா கையில பலமா அடிபட்டிருக்குன்னு சொன்னீங்க, நானும் என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்த்தா இந்த சின்ன கட்டுக்கு இவ்வளவு பெரிய சீனா. இந்த தளம் முழுக்க காவலுக்கு கார்ட்ஸ் இருக்காங்க. இவன் பக்கத்து ரூம்ல யாரும் மினிஸ்டர்ஸ் அட்மிட் செஞ்சிருக்காங்களா என்ன? பட் குரு, டோன்ட் வரி, என்னையும் அந்த பிளாக் ஹெட்ஸையும் மீறி உன்னை யாரும் தொட முடியாது என்றவள் சத்தமிட்டு சிரித்தாள். அவளது செய்கை அவனை கடுப்பேற்ற சுகீர்த்தனை மீண்டும் முறைக்க, அவனுக்கோ தன் நிலையை எண்ணி சிரிப்பதா இல்லை அழுவதா என்றே தெரியவில்லை. வெளியே காட்ஸ் இருக்கிறார்களா என்று அவள் கூறியதை கேட்டு ஒரு கணம் குழம்பியவன் சுகீர்த்தனை நோக்கி, சுகி, வெளியில காட்ஸ் இருக்காங்களா, யாருக்கு என்று கேட்டான். சற்று தடுமாறியவன், அது அது வந்து குரு, உங்க அப்பாதான் என்று அவன் இழுக்க அவன் கண்கள் அனலை சிந்தின. உங்க அப்பாவுக்கு எப்படியோ மேட்டர் தெரிஞ்சு போச்சுடா, திடுதுப்புன்னு இவனுங்க வந்து நின்னுட்டாங்க. உங்க அப்பா வேற இந்த கொஞ்ச நாளா ஸ்ரீலங்கால இல்ல, நேத்து தான் ஸ்ரீலங்கா வந்தாராம். அவர் வர்ற வரை உன்னோட பாதுகாப்புக்காக அனுப்பியிருக்காரு என்று ஒருவாறு தட்டு தடுமாறி கூறி முடித்தான். குருவின் விழிகள் சினம் கொண்டு சிவந்திருக்க, இவர்களது உரையாடல் புரியாமல் குழப்பத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள் வெண்பா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.